பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி, அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஏன் இஸ்ரவேல் என்று அவனுக்கு பெயரிட்டார்? இந்த இஸ்ரவேல் எப்படி வந்தது? அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. யாக்கோபு என்ன பண்ணாருன்னு தெரியும். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இதுதான் அங்க நடந்த விஷயமே. அதனால யாக்கோப இஸ்ரவேலுன்னு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு மாற்றத்தை அங்க தேவன் கொடுக்கிறார். போராடி மேற்கொண்டான் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? சரி, சண்டை போட்டான் போல இருக்கு, ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு. தேவனோட போய் சண்டை போட முடியுமா? ஒரு மனிதனால முடியுமா? அப்ப என்ன நடந்திருக்கும் அங்க? ஓசியா 12:4 இருக்கு. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எப்படி? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி அழுது கெஞ்சிருக்கிறான். அங்க ஒன்றும் சண்டை போடலை. இரவுலேருந்து விடியற் காலம் வரைக்கும் அழுது கெஞ்சி, இப்படியாவது என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சின பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோப்ங்கிற பெயருக்கு ஏமாற்றுபவன் என்று பெயர். அந்த நிலையை மாற்றி அவனை இஸ்ரவேலாய் ஆக்கினார். அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். எதனால கொடுத்தார்னா, அவன் அழுது கெஞ்சினதுனால. இப்போ அழுது கெஞ்சினா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றையும் அழுது கெஞ்சி வாங்கிடலான்னு நினச்சோன்னா அது தவறான காரியம். ஏற்புடையதாக இருக்கணும். தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். தேவ சித்தத்தின்படி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கேட்கும்போது அதை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்கறதற்கு அவர் தயங்க மாட்டார். இதே மாதிரி தான் ஆபிராமுக்கும் நடக்குது. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கும் ஒரு மாற்றம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட ஒன்று சொல்கிறார். ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும்போது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமன்னா அதில் எல்லாமே அடங்கும். அப்படி இருந்தீனா தான் உன் பேர் ஆபிரகாம் என்று மாற்றப்படும். இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவங்க வாழ்க்கை மாற்றத்திற்கு அவங்க ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நாம் எப்போவாவது கேட்டிருக்கிறோமா ஆண்டவரிடத்துல, என்னை மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என் எண்ணங்களை மாற்றுங்கப்பா, என் செயல்பாடுகளை மாற்றுங்கப்பா, என் கிரியைகளை மாற்றுங்கப்பா, என் வார்த்தைகளை மாற்றுங்கப்பா.
என் கண்களின் பார்வைகளை மாற்றுங்கப்பா. என் கால்கள் நடக்கிற இடங்கள மாற்றுங்கப்பா. என் கைகள் செய்கிற காரியங்கள மாற்றுங்கப்பா. என் சிந்தனைகள மாற்றுங்கப்பா. என் இருதயத்த மாற்றுங்கப்பா. என்னை ஜெப வீரனாக்கும். என்னை உமக்கு புத்திரனாக்கும். என்னை சீஷனாக்கும். என்னை அபிஷேகியும். என்னை வரங்களினாலே நிரப்பும். என்னை எடுத்து பயன்படுத்தும். எனக்கு வல்லமையை கொடும். பரிசுத்தத்தை கொடும். இப்படியெல்லாம் நாம கேட்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? நாம கேட்கறதெல்லாம் என்ன? ஆனா இவங்க கேட்டது என்ன? யாக்கோபு ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன்னு சொன்னது உலகப் பிரகாரமான ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்கல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலகப் பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நிலை நிற்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இங்க முக்கியமே. ஆபிரகாமுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கட்டளையிட்டார். அது உலகப் பிரகாரமான ஆசீர்வாதம் இல்ல. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல தான் நாம எல்லாரும் இன்னைக்கு கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம கேட்கிறோமா? அப்படி கேட்டா எப்படி யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்டானோ, எப்படி ஆபிரகாமா மாற்றப்பட்டானோ, அதுபோல நாமும் மாற்றப்படுவோம். நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், புதிய நாமம் தரிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் என்கிற நாமம், மீட்கப்பட்டவன் என்கிற நாமம், உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்கிற நாமம், நித்திய ஜீவன் உடையவன் என்கிற நாமம். இப்படி பல நாமங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆனா நாம கேட்கிறோமா? நாம கேட்கிறோமா? நாம எதை கேட்கிறோம்? இது மாதிரிலாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கணும்ப்பா. நல்லா என் இருதயத்தை ஊற்றி பாதப்படியில் ஊற்றி ஜெபிக்கணும்ப்பா. கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நல்ல வேத வசனங்களை ஆழ்ந்து தியானித்து அதன் மகத்துவங்களை, மறைபொருள்களை, மன்னாப வெளிப்பாட, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களை அறிந்து கொள்ளணும்னு கேட்டிருக்கோமா? கேட்டாதான் மாற்றம் வரும். கேட்கணும். கேட்க வேண்டியதை கேட்கணும். கேட்க வேண்டியதை கேட்காம, கேட்க வேண்டாததை கேட்டு, கேட்க வேண்டியதை இழந்து போகிறோம். அப்புறம் எப்படி மாற்றம் வரும்? எப்படி அங்க மீட்பு உண்டாகும்? எப்படி அங்க விடுதலை உண்டாகும்? ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். எவ்வளவோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனா ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு முன்னேற்றமும் இல்ல. எப்படி ஆரம்பிச்சேனோ அப்படியே தான் இருக்கேன். ஆரம்பத்துல எப்படி இருந்தேனோ 15 வருஷம் கழிச்சும் அப்படிதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல. இன்னமும் ஆண்டவருக்குள்ள அதிகமா என்னால பலப்பட முடியல. அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு விஷயம்தான். எத்தனை வருடங்கள்ன்றது முக்கியமே இல்ல. எவ்வளவு ஆழங்கிறது தான் முக்கியம். எவ்வளவு மாற்றங்கிறது தான் முக்கியம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.